ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கதை ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதை. இந்த படத்தோட கதையில ஒரு பொண்ணு ஒருத்தி நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி வெளியிடுவாங்க. இந்த பொண்ணு புக்ஸ் எழுதுற விதமே கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். எப்பயுமே ஒரு கதை இல்லாம அந்த கதைக்கு உண்மையான நெருக்கங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயங்களை உண்மையாவே பண்ணி அப்படிப்பட்ட ஒரு புக் எழுதக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு. அப்படிப்பட்ட அந்த பொண்ணை திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணி சாகடிக்கிறாங்க. இந்த கொலையை யார் பண்ணாங்க சொல்லி போலீஸ்காரங்க விசாரிக்க வரும்போது போலீஸ்காரருக்கே எதிர்பார்க்கக்கூடிய பல மர்மங்கள் இந்த புக்குக்கு பின்னாடி இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும். அது எல்லாம் என்ன விஷயம் அப்படிங்கறத வெளியே கொண்டு வந்திருக்கூடிய படம் தான் இறுதி பக்கம் சொல்லிட்டு இந்த படத்தோட கதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க, அதையும் கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்ப நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம்ல ஒரு பொண்ணு ஒருத்தியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனை யார்கிட்ட எப்படி சொல்ல போறோம் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு அனுப்பி விடுறாங்க யாருக்கும். இன்னொரு பக்கத்துல ஒரு சின்ன பாப்பாவை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ கூட படிக்கிற இன்னொரு பொண்ணு ஒருத்தி இந்த மாதிரி ஃபாதர் ரூம்ல காணாம போன அந்த 5000 ரூபாய் இருக்காங்க இல்லையா, அது இந்த வாட்ச்மேன் தான் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு உட்காந்து பயங்கரமா பயத்துல ஏதோ அழுதுட்டு இருக்கிற மாதிரி காமிக்க இங்க ஒரு பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. ஏஞ்ச உடனே உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியல போல இருக்கு. அப்படியே குளிச்சுட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க. திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவ கூட படிக்கிற பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. இந்த கூட படிக்கிற பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு தீபாக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு பையனை லவ் பண்றாங்க. அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு சொல்றா. அது பையன் கிடையாது, அது அண்ணா, நமக்கு நம்மளை விட 8-9 வயசு பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட படிக்கிற இன்னொரு பொண்ணு சொல்லும்போது இந்த பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஆக்சுவலி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின்மே கூட. பேரு இயலு. இந்த பொண்ணு தான் அந்த சின்ன பொண்ணு. சின்ன வயசுல ஒரு அண்ணாவா லவ் பண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு இங்க காமிச்சிட்டு இருக்கு. அப்படியே கதவு தட்டுற சத்தம். கனவெல்லாம் கழிச்சிட்டு கதவை திறந்து பார்த்தா இங்க ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காராம். அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால உங்க வீட்டுல கொஞ்சம் நேரம் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்க இவங்களும் சம்மதிக்கிறாங்க. சோ இப்ப இயல் உள்ள இருக்கும்போது இவர் உட்காந்துருக்காரு. நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் எடுத்துட்டு வாங்க சொல்லும்போது இந்த பொண்ணு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா அந்த ஆளை காணாம். திடீர்னு பார்த்தா பின்னாடி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி நமக்கு காமிக்க அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணாக்க இங்க ஒரு கொரியர் பாய் இங்க ஒரு வீட்டோட கதவை தட்டிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா இங்க நமக்கு ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோமே கூட இவர்தான், பேரு குமார். சோ இப்ப இவர் அந்த கொரியர்லாம் வாங்கிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு புக் ஒன்று வந்திருக்கு பார்சல்ல. யார் அனுப்புனாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ அந்த புக்ஸ் எல்லாம் ஏதோ புரட்டி பார்த்துட்டு ஏதோ இமெயில ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா டப்புனு ஏதோ ஒரு சத்தம். மனைவிக்காரங்க சமைச்சிட்டு இருக்கும் போது ஏதோ கீழே கொட்டி உடைச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோவோட பொண்ணு ஒருத்தி இருக்கிறான். அந்த பொண்ணு தான் ஒரு வாட்டர் போன் டப்பா போன் சொல்லிட்டு அந்த போனை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ கிட்ட ஒரு சாதாரண நோக்கியா போன் தான் வச்சிருக்காரு, பட்டன் போன். இப்போ இதே ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. சோ அதை கேட்டு பதறி அடிச்சுட்டு மனுஷன் அங்கிருந்து கிளம்பி போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு கொன்னாங்க இல்லையா. சோ இயலுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுல தான் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. மேல இடத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இது ஒரு லேடிஸோட கொலை வழக்குங்கிறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, மீடியாக்கு ஒன்றும் பெருசா தெரியாத மாதிரி பாத்துக்கங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா லேடிஸ் எஸ்ஐ ஒருத்தவங்க ஜெனிஃபர்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மேல இடத்துல ஐஜில நமக்கு ஹீரோக்கு கால் வந்திருக்கு. அதெல்லாம் பேசிட்டு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுக்கு ஏதோ ரேப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஆக்சுவலா அந்த வீட்டுல கொஞ்ச நேரம் தங்கிக்கிறேன்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா. சோ அவன் தான் இந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலையும் பண்ணிருக்கான். அந்த இடத்துல போயிட்டு அங்கிருந்து தப்பிச்சும் போயிருக்கான். சோ இதுதான் நடந்தது. ஆனா போலீஸ்காரங்க விசாரணையில எப்படி விசாரிக்க போறாங்க நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஒரு லேடி எஸ்ஐ ஜெனிஃபர் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க விசாரிச்சதுல இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க சொல்லிட்டு பெருசா யாருமே கிடையாது. இன்னும் கூட பழகுனாங்க யாருன்னு கேட்டா விரல விட்டு என்ற அளவுக்கு தான் சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணோட பேரு என்னன்னு கேட்டா அந்த பொண்ணோட பேரு இயலு, ஆனா இவளோட உண்மையான பேரு கிருபா. இந்த பேரை இவ மாத்தி ஏதோ ரீசன் டைம்ல வச்சுக்கிட்டான். இந்த பொண்ணு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுவா, அது ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்காக உண்மைத்தன்மையை அறிஞ்சு எழுதக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ணுக்கு யார் கடைசியா வந்தாங்க போன் பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியில எடுக்கும்போது மித்துன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கானா. சோ அவன் தான் இந்த கொலையை முதல்ல பார்த்திருக்கான். சோ இப்ப அந்த பையனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பழக்கம், இவளை பாக்குறத எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் தெரியுது இந்த பையனும் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல 2 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ உங்களோட திங்ஸ் பார்த்தா இந்த வீட்டுல எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குறுக்கு கேள்வி கேட்க அப்போ அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் நைட் டைம்ல மட்டும் தான் வருவேன், காலையில கிளம்பி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பயங்கரமா நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. டே அதுக்கு பேரையே வேறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் கொஞ்சம் ஓவரா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை சமாதானப்படுத்தி உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்டான். ஹீரோட அம்மா 2வது கல்யாணமா பண்ணிக்கிட்டாங்களாம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய
விளம்பர கம்பெனி ஆரம்பிச்சு இப்போ அந்த கம்பெனி வந்துட்டு ஃபாரின் வரைக்கும் போயிடுச்சு. அதனோட ஒரு பிரான்ச் சென்னையில் இருக்கிறதால எனக்கு யூஎஸ்ஏ போறதுக்கு விருப்பம் இல்லாதாலும் இன்னொரு பிரான்ச் சென்னையில் எங்களுக்கு இருக்கு, அந்த பிரான்ச்சை பார்த்துட்டு நான் அப்படியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட இருந்து ஏதாவது பேசுறது போன் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். எப்பயாவது தேவைன்னா கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அக்கப்பக்கத்துல போயிட்டு விசாரிக்கிறாங்க இறந்து போன பொண்ணோட கேரக்டர் எப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார், பெருசா யாருக்கிட்டே வந்துட்டு பேச மாட்டாங்க, இது வரைக்கும் நானே ஒரு 2 தடவை தான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அக்கப்பக்கத்துல எல்லாம் நல்ல விதமா சொல்றாங்க. வாட்ச்மேன் கூப்பிட்டு விசாரிச்சா வாட்ச்மேன் இப்பதான் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கேட்டா எனக்கு எதுவும் தெரியாது சார், வந்து 2 நாள் தான் ஆகுது, ஆனா ஒரு 2 பேர் மட்டும் புதுசா பார்த்தேன் சார், இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு நம்ம ஜெனிஃபருக்கு ஹீரோ கால் பண்றாரு. இந்த சிசிடிவி கேமராலாம் எடுத்து செக் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டான். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஜெனிஃபர் பயங்கர ஷார்ப் இல்லையா, உடனே வந்துட்டு கால் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுத்து செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணதுல அந்த அக்யூஸ்டையும் புடிச்சிட்டாங்களா. முதல்ல இப்ப ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம ஹீரோவை கூப்பிட மனுஷன் பதறி அடிச்சுட்டு அங்க போறான். கில்லரை வந்துட்டு இவங்க நமக்கு காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல வந்தாருல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்க உட்காந்துருக்காரு. என்னோட பேரு அசோக், நான் வந்துட்டு என் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் கையில கொடுத்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாங்க. சோ இப்ப அங்க இருந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெனிஃபர் வந்து கேக்குறான் அவன் என்ன சார் லெட்டர் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த கேஸுக்கு வந்து முக்கியமான ஒரு டீடைல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா ஆக்சுவலி இந்த அசோக் இருக்காரு இல்லையா, அவரு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு செலவாகும். மனுஷன் வந்துட்டு மாச சம்பளத்துக்கு கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு போற ஒரு ஆளு, அவரால் வந்துட்டு எதுவுமே சமாளிக்க முடியாம நின்றுகிட்டு இருக்க. அப்படி ஒரு நாள் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்குது. ஒரு டைரிக்குள்ள பணத்தை வச்சு அட்வான்ஸா வச்சிருக்காங்க. வச்சது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குனாக்கா இந்த பொண்ணை வந்துட்டு நீ கொலை பண்ணணும், கொலை பண்ணினாக்கா மீதி பேலன்ஸா மட்டும் உனக்கு நானே கட்டிடுவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தாக்க எந்த அப்பனும் வந்துட்டு அதை தட்டி கழிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த கொலையை பண்றதுக்காக இவர் சம்மதிச்சு வேற வழி இல்லாம கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போயிருக்காரு. அப்படி அந்த லெட்டர்ல வந்த அட்ரஸ் வேற யாருமே கிடையாது, இறந்து போன அந்த ஈழோட அட்ரஸ் தான். அப்படிதான் போயிட்டு இவர் கொலை பண்ணிருக்காரு. கொலை பண்ண பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம தான் சின்ன குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலையும் பண்ணிருக்காரு. சோ இதை வந்துட்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. வந்த கொரியர் லெட்டர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. விசாரணையில் வந்துட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ரேப் அட்டெம்ப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி கேட்டா அந்த மாதிரி வந்து வெளி தோற்றமா ரீசன்ட் டைம்ல இருந்துகிட்ட மாதிரி எதுவுமே தெரியல, ஆனா வந்துட்டு அவங்களோட உள்ளுறுப்புகள்லாம் வந்துட்டு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா செக்ஷுவல் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப உள்காயங்கள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர்கள்ட்ட சொல்லி இருக்கிறாரு நம்ம டாக்டர். இது வந்துட்டு இவருக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு. உடனே வந்துட்டு அந்த மித்தன் லிவிங் டுகெதர்ல இருந்தா இல்லையா அவனை கூப்பிட்டு நம்ம போலீஸ்காரர் விசாரிக்கிறாங்க. அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் கொஞ்சம் கடுப்பாகிறா. சார் நாங்க 2 பேர் லவர்ஸ், நாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம், அந்த தனிப்பட்ட விதத்தெல்லாம் பத்தி கேட்காதீங்க, நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு பயங்கர மண்டை சூடாகுது, உங்களுக்கு மேற்கொண்டே ஏதாவது தகவல் வேணும்னா அந்த பிரசாந்தை போயிட்டு கேளுங்க, அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க லிங்க் பண்றாங்க. அவன் யார் அப்படின்னு கேட்டாக்கா அந்த இயல் பொண்ணோட முன்னாடி லவ்வரா. சோ இப்போ அவனோட வீட்டுக்கு போய் கேட்டா அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஒரு கொச்சினுக்கு போயிருக்கான் ஒரு பிசினஸ் வேலைய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ல உடனே போலீஸ்காரங்க அவனோட நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. போன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த பிரசாந்த் இருக்கானா அவங்க கிட்ட பேசுன்னு சொல்லி கேட்டான். இருக்கா சார் அவன் மாடியில இருக்கான், நான் வந்துட்டு கீழே வந்திருக்க தண்ணி எடுக்கிறதுக்காக மேல ரூமுக்கு போயிட்டு கால் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல இது பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாடியில் தானே இருக்கான், நான் போன் காலை கட் பண்ணல லைன்ல இருக்கான் அப்படியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறான். சோ உடனே வந்துட்டு இந்த பையன் அப்படியே மேல போயிருக்கிறான். மேல போன உடனே பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு காலை கட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு அப்படியே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. சார் இருக்கா லைன்ல தான் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பையன் பிரசாத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. பிரசாந்த் கிட்ட பேசும்போது நான் வந்துட்டு கொச்சினுக்கு வந்திருக்கேன், வரதுக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு வந்துட்டு இது வந்துட்டு ஏதோ எனக்கு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பிரசாந்தும் பிரசாந்தோட ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல தானே இருக்கிறீங்க, ஒரே ரூம்ல கொச்சின்ல தானே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 செகண்ட் டைம் தரும், அந்த 3 செகண்ட்குள்ள பிரசாந்த் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படிங்கறத பிரசாந்த் ஃப்ரெண்டும் பிரசாந்த் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறத கரெக்டா இப்ப எனக்கு சொல்லுங்க கவுண்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்றாரு. 2 பேர்கிட்ட இருந்து பதிலே தெரியல. சோ அப்படியே வந்துட்டு போன் காலை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. சோ அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டுபிடிச்சாரு இவங்க 2 பேரும் வந்துட்டு கான்கால்ல நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த நம்பரை ட்ரேஸ் ஓவர் பண்றாங்க. ட்ரேஸ் ஓவர் பண்ணதுல வந்துட்டு இவனுங்க சென்னையில தான் இருக்கானுங்க. சோ அந்த அட்ரஸ் தேடி நம்ம போலீஸ்காரங்க போக இது ஒரு இடத்துல மாடியில நின்று பிரசாந்தும் அவன் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கானுங்க. டேய் போலீஸ்காரங்க கேட்டா அதை மட்டும் சொல்லிடாதடா, தேவையில்லாம பிரச்சனை வந்துடும், என்னை மாட்டி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்து இவங்கள்ட்ட கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்ப பிரசாந்த் கிட்ட இருந்து சில பிளாஷ்பேக்கை நமக்கு இங்க காட்டுறாங்க. பிரசாந்தும் இறந்து போன அந்த இயல் பொண்ணும் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. ஒரு நாள் நடந்து போகும்போது எதிர்த்து ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுது. சோ அந்த பேப்பர் ஒரு பாட்டா பகுதியை வந்துட்டு அந்த பொண்ணு போகும்போது வரும்போது கூப்பிட்டு கொடுக்குறாரு. அப்பதான் வந்துட்டு நம்ம பிரசாந்துக்கு தெரியும் இந்த பொண்ணு வந்துட்டு அப்பல இருந்து நிறைய கதை எல்லாம் எழுதுறது உண்டு, நிறைய புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க.
அந்த புக்ஸை பத்திலாம் அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பழகுறாங்க. கொஞ்ச நாள் அடைவில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றும் பெருசா பேசிக்கிறதே கிடையாது. ஆனா ஒரு நாள் வந்துட்டு பிரசாந்த் கூப்பிட்டு நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பையனை அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவர் டிஸ்டர்பே பண்ணல. அதுக்கப்புறம் கடைசியா நீ என்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம போலீஸ்காரர் கேட்கும்போது திரும்ப பல வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ்ல முடிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொரியர் போடுற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஒரு கொரியர் போறதுக்காக ஒரு இடத்துக்கு வரும்போதுதான் எதர்ச்சியா வந்துட்டு இந்த பொண்ணு ஏல பார்த்திருக்காங்க. பேர் ஏலுங்கிறது உன்னோட பேர் கிருபாதானா அப்படின்னு சொல்லி கேட்டா பேர் வந்துட்டு நான் மாத்திக்கிறேன், நிறைய கதைகள்லாம் எழுதுறேன் இல்லையா, இயற்கை சார்ந்தவள் இயல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதுறாங்க இல்லையா, அதுல ஒரு பாட்டா பகுதி வந்துட்டு நம்ம பிரசாந்த் படிச்சிருப்பான். அதுல வந்துட்டு அந்த கதையில ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரிய பையனை லவ் பண்ணி இருக்கிறாங்களாம். அவளுக்கு போன் வாங்கிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அவளுக்கு எதெல்லாம் காசு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க கதையை நல்லா படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணு, இன்னும் வந்துட்டு நான் அந்த பழைய நம்பரை மாத்தலன்னு சொல்லிட்டு பிரசாந்த் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப நைட் டைம்ல வந்துட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏழு. சோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்பர் வந்துட்டு நம்ம ஏழு வந்துட்டு பிளாக் லிஸ்ட்ல தான் போட்டிருப்பாங்க, டெலீட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் ஓபன் பண்ணி தான் இப்ப பேசுறாங்க. போன் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது கூட அப்போ ஒரு உண்மையான விஷயத்தை வந்துட்டு நம்ம ஏழு நம்ம பிரசாந்த் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் ரிலேஷன்ஷிப்ல இல்ல, அன்னைக்கு நீ சொன்ன பதிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் அந்த மாதிரி ஒரு காரணத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேச இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்க. அடிக்கடி வந்துட்டு இந்த ஏழு பொண்ணு பிரசாந்தை கொரியர் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டம்மி கொரியர்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. இதுவே வந்துட்டு நீ பாக்கணும்னா கொரியர்லாம் பண்ண வேணாம், கால் பண்ணு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சுத்துறாங்க, பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தங்க லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் டீப்பாவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உங்களோட லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு பிரசாந்த் நிறைய தடவை கால் பண்றான். ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, எந்த ஒரு போன் காலுமே எடுக்கல. வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு ஆள் இல்ல. அப்படி ஒரு நாள் வந்துட்டு வீட்டுக்கு நைட் டைம்ல உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு தான் போனும் ரீச் ஆகுது. உனக்கு எத்தனை நாள் கால் பண்றது, எங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ப வந்துட்டு புதுசா வந்துட்டு ஒரு கதையை எழுதுறாங்க இந்த ஏழு. அந்த கதைக்கு வந்துட்டு உண்மையாவும் நெருக்கமாவும் இருக்கிற விதமா சில விஷயங்களை வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் வெயிட் பண்றேன், முடிஞ்சா நீ வா அப்படின்னு சொல்லும்போது நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ கிளம்பு, நாளைக்கு வந்துட்டு மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வைக்க அப்படி உட்காந்துட்டு இருக்க பிரசாந்த் ஆப்போசிட்ல தான் வந்து அந்த பொண்ணு தங்கி இருக்க ரூம் கதவோட விண்டோ வந்துட்டு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. அங்க இருந்து சில பேப்பர்லாம் வந்துட்டு வெளியே பறக்க ஆரம்பிக்குது. அந்த பேப்பரை எடுத்து படிக்கும் போது பிரசாந்துக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு நிறைய கதைலாம் எழுதுவாங்க. அந்த பொண்ணு கதை எழுதுற ஸ்டைலே ஃபர்ஸ்ட் உண்மைத்தன்மையை வந்துட்டு அறிவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த கதையை எழுதுவாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் கதையை வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இந்த காமத்தையே வந்துட்டு பல விதமா வந்துட்டு யோசிக்கிறாங்க இல்லையா, பல விதமா பண்றாங்கல்ல காம கொடுர்கள், அவங்கள பத்தின ஒரு கதை தான் இந்த கதை. அந்த கதையில இந்த பொண்ணு எழுதியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய பேத்துக்கிட்ட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான, சில பேருக்கு வந்துட்டு அது ஒரு போதை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எழுதியிருக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்க பிரசாந்துக்கு மனசு உடைஞ்சு போகுது. ஆசையா உயிருக்கு உயிரா காதலிச்ச இந்த பொண்ணு ஏகப்பட்ட பேர் கூட படுத்து இப்படி ஒரு கதையை எழுதியிருக்கிறாள்னு தெரிஞ்சு மன வருத்தமா இருக்குது. அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏழு வந்திருக்கிறான். ஏழு கிட்ட பார்த்தோன்னே நீ எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்த்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பத்தி திட்டிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஏழு என்ன சொல்றேன்னா அவ பக்கத்துல வந்துட்டு அது நியாயமா படுதான். ஏன்னா நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன், லவ் வேற காமங்கிறது வேற, இது ரெண்டுக்கு வந்துட்டு வெவ்வேறு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா பிரசாந்த் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். என்னது ரெண்டுத்துக்கு வெவ்வேறையா, நான் வேற அது வேறையா, நீ கண்டவன் கூட எல்லாம் வந்துட்டு படுப்பேன், இதெல்லாம் வந்துட்டு கதையை எழுதுவேன், இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நான் கூட இருக்கணுமா, எனக்கு உனக்கு செட்டே ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா சண்டை போடுறா. இது பாரு, என்னோட பேரு வந்துட்டு இயற்கைக்கு மாற நான் எதையும் செய்ய மாட்டேன், ஒரு கதையை எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் அதனோட உண்மைத்தன்மையை நான் அறியணும், அதுக்காக தான் இதை பண்ணேன், என்னோட வந்துட்டு ப்ரொஃபஷனலுக்காக தான் இதை பண்ணேன்னு சொல்லி அவர் பக்கம் நியாயமா பேசிட்டு இருக்கேன். இது ப்ரொஃபஷனல், இதுக்கு பேரே இன்னொன்னு இருக்குது தெரியுமா, அது உனக்கே தெரியும் சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு அதோட பிரிஞ்சவங்க தான் இந்த பிரசாந்த் தான். சோ இதுதான் சார் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்க என்ன தேடி வந்தா தேவையில்லாம என்னோட மேட்டர் வெளியே வந்துருமோ சொல்லி பயந்து தான் நான் வந்து கொச்சின்ல இருக்கிறதா சொல்லி உங்கள்ட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க பேசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம போலீஸ்கார ஹீரோ எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. சார் இவெல்லாம் வச்சு சொல்லும் போது கண்டிப்பா அந்த பிரசாந்த் வந்துட்டு இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுக்காரங்களாம் உட்காந்துருக்கானுங்க. ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப சண்டை போட்டது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏழை பார்க்கலாம் சொல்லிட்டு தான் அந்த பிரசாந்த் போயிருக்கான். வீட்டுல போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு இறந்து போய் கடந்திருக்கிறான். சோ அதை பார்த்து பயந்தடிச்சு வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து கொச்சிக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கே தெரியாது. ஃப்ரெண்டுக்காரங்க தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லிடாத, என்னை தூக்கி உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. நான் மட்டும் அவளோட மனசை புரிஞ்சு நடந்துகிட்டு இருந்தேனா, அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தனா இன்னைக்கு வந்துட்டு அவ உயிரோட இருந்திருப்பாள்ல, நான் அவளை விட்டு வந்திருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து குதிச்சு அப்படியே கடக்கிறான். உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அசோக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை கொலை பண்ணுவான். அவனுக்கு வந்துட்டு பணம் எங்க இருந்துலாம் வந்துச்சு, அதுல வந்துட்டு ஒரு சீக்ரெட் கோடு இருந்ததாம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மணி டிரான்ஸ்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்
ஷாப்ல இருந்து ஏதோ வந்திருக்கு ஃபாரின் காசு. அங்க போய் விசாரிச்சாலே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்துட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஆளே நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபாரின்ல இருந்து காசு வரும், அது சொல்ற நபருக்கு அனுப்பிச்சு விட்டோம், அப்படிதான் வந்துட்டு இது மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மிதுன் அவங்க அம்மாவும் ஃபாரின்ல தான் இருக்காங்க. ஒருவேளை அவன் மூலியமா அந்த பணம் ஏதாவது வந்திருக்குமோ, அவனை வந்துட்டு இந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க அவன் மேல ஒரு சந்தேகப்படுறாங்க. இப்ப அவன் எங்க இருக்கான்னு பார்த்தா ஒரு பொண்ணு கூட இப்பவும் ஜாலியா தான் இருக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க வந்துட்டு கால் பண்றாங்க. இறந்து போகும்போது அந்த ஈல் வந்துட்டு ஒரு புக் எழுதினாலாம், அந்த புக் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு உண்மைக்கு நெருக்கமா தான் நிறைய கதைகளை எழுதுவாங்க. அப்படி அவங்க கடைசியா எழுதின கதையில கண்டிப்பா அந்த பொண்ணை பத்தின ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும். அந்த புக்கை வாங்கி பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அப்படியே பரபரப்பா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே வந்துட்டு மிதுனுக்கு நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அந்த பொண்ணு கடைசியா எழுதின புக் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா லாஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனும் இப்போ வந்துட்டு ஒரு பிரிண்டர்ஸ்ல போயிட்டு கேட்கறாங்க. வழக்கமா வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். சோ அப்படி கொடுக்கும்போது சார் கடைசியா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு புக்கை கொடுத்தாங்க, ஆனா வந்துட்டு இதை பப்ளிஷ் எல்லாம் பண்ணக்கூடாது, நான் சொல்றவருக்கு மட்டும் இந்த புக்கை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ்க்கு அந்த புக்கை நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அட்ரஸ் டீடைல் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க இங்கதான் மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த புக்கு போன கொரியர் அட்ரஸே வந்துட்டு நம்ம ஹீரோவோட அட்ரஸ் தான். அப்பதான் ஹீரோக்கு தலை தெரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. வீட்டுக்கு ஓடி பாக்குறாரு. என்ன அப்படின்னா படத்தோட ஆரம்பத்துல ஒரு கொரியர் ஒண்ணு வந்திருக்கிறோம். சோ அந்த கொரியர்ல ஒரு புக் வந்திருக்கும் இல்லையா, அந்த புக்கு தான் நம்ம ஈல எழுதின அதே புக்கு. அதை ஏன் நம்ம ஹீரோக்கு வரணும் அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பாக்குறாரு. லாஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் பேஜ் எடுத்து போய் பார்த்தாக்கா டுயூ கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துல ஒண்ணுமே இல்ல. ஆனா கடைசியா வந்துட்டு கிழிஞ்சு போயிடுச்சு. சாப்டர் 1 மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு மண்டே பிச்சு போகுது. என்னடா இது, நமக்கு ஏன்டா அந்த புக் வரணும், நமக்கு எதுக்குடா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் வந்து அந்த பொண்ணு படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புனாங்க இல்லையா யாருக்கோ, அது வேற யாருக்குமே அனுப்பல. இங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம எஸ்ஐ பொண்ணு இருக்கல ஜெனிஃபர், அவங்களுக்கு தான் இறந்து போன அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா எஸ்ஐ ஜெனிஃபருக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன லிங்க் அப்படிங்கறத இனிமே வந்துட்டு நம்ம விசாரணையில கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து ஜெனிஃபரை வந்துட்டு கூப்பிட்டு இந்த புக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த புக்கை கண்டிப்பா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும் சொல்லி இந்த பொண்ணு கிட்ட இந்த புக்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிதுன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு கூட லிவிங் டுகெதர்ல இருக்கான். அந்த பொண்ணை வந்துட்டு போலீஸ்காரங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணு வந்துட்டு கால் பண்ணி மிதுன் கிட்ட சொல்லலாம்னு பாக்குறாங்க. மிதுன் வந்து வேற ஒரு கால் இருக்கான். என்னது, நான் வந்துட்டு பணம் கேட்டேனா, நான் எப்ப பணம் கேட்டேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் எந்த பணமும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு இருக்கான். இப்ப ரெண்டாவது கால்ல லவர் வராங்க இல்லையா, போலீஸ்காரங்க இந்த மாதிரி என்ன வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க, தேவையில்லாம பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபரை காமிக்கிறாங்க. ஜெனிஃபர் அவங்க மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே வந்துட்டு டெலீட் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கால இறந்து போன இயல், அவளோட மொபைலுமே வந்துட்டு அன்னைக்கே அவங்க டெலீட் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் காமிக்க இந்த பொண்ணு தான் வந்துட்டு அவளை ஏதோ பண்ணிருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு நம்ம மிதுனை காமிக்கிறாங்க. மிதுன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு அவளுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது, நீங்க தேவையில்லாம வந்துட்டு எங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்க அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஜெனிஃபரை காமிக்கிறாங்க. ஜெனிஃபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. இதுல ஒரு க்ளூமே கிடைக்கலன்னு சொல்லும்போது ஹீரோக்கு பயங்கரமான டென்ஷன். எதுவுமே கிடைக்காதுக்கு அவ எனக்கு அட்ரஸ்க்கு அனுப்பி விடணும், அந்த புக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், வேற ஆளை வச்சு நான் படிக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா படிங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. அங்க இருக்கிற வந்துட்டு கான்ஸ்டபிள் வந்துட்டு கேட்கிறாரு, சார் எதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்காக இந்த புக்கை சென்ட் பண்ணணும்னு கேட்டா, நான் வந்துட்டு இங்க இருக்கிற லோக்கல் ஏரியா போலீஸ் இல்லையா, அதனால ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்றதுக்காக எனக்கு அனுப்பிச்சிருக்கணும், அந்த விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. ஹீரோட பொண்ணுக்கு வந்துட்டு அட்மிஷன் போடணுமா ஸ்கூல்ல, சோ அந்த விஷயமா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த பக்கம் திரும்பி வராங்க. இன்னொரு பக்கத்துல அந்த ஜெனிஃபரை வந்துட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல வந்துட்டு இந்த ஹோட்டல்ல இந்த இடத்துல வந்துட்டு நான் இருக்கிறேன், நீ கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு மர்ம நபர் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு அங்க ஒரு பயங்கரமான ஷாக்கு. அந்த மெசேஜ் அனுப்புறது வேற யாருமே கிடையாது, ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ போலீஸ்காரர் தான் அனுப்பிச்சிருக்காரு. இதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல இருந்து இந்த போலீஸ்காரங்க விசாரிக்கிற தோரணையே வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரே டைம் போயிட்டு எல்லாத்திலையும் இந்த படத்துல வர மாதிரி எல்லாம் விசாரிக்க முடியாது. கண்ணை பார்த்தோன்னே இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்து உன் மேல எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூல பேச ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அந்த கொலை நடந்த அந்த வீட்டுல இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெருசா ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே கிடையாது, விரல விட்டு எண்ணி இல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏ டு இசட் அப்படியே புட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரெண்டாவது தடவை அந்த அசோக்குங்கிறவன் கொலைகாரன் வந்தான் இல்லையா, அவன் ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்தான், அதை பத்திலாம் நீ ஏன் கேட்கற, இந்த கேஸை வந்துட்டு அவனை கண்டுபிடிச்ச உடனே இந்த கேஸை முடிச்சலாம் சொல்லிட்டு நீ சொன்ன, சோ அப்படின்னா இந்த கேஸை வளைச்சு நீ தான் வந்திருக்கிற. இன்னொரு விஷயம் என்ன, இந்த கேஸ்ல வாண்டடா நீ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஐஜியோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கல்ல ஜெனிஃபர், இவ வந்துட்டு ஒரு அனாதை பொண்ணு தான், ஒரு ஆசிரமத்துல தான் படிச்சு வளர்ந்துருக்காங்க. அதே ஆசிரமத்துல தான் இறந்து போன அந்த ஏல் இருக்கா இல்லையா, அவளும் வளர்ந்துருக்கிறா.
சோ இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்துட்டு இந்த ஜெனிஃபர் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, தப்பா இருந்திருக்காங்க. அப்படி இருந்த அந்த விஷயத்தை வந்துட்டு ஃபாதர் கிட்ட நான் சொல்லிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போய் சொல்லியிருக்கான். அதனால ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அதுல பிரிஞ்சவங்க தான் இந்த ஒரு முன்பகை காரணமா தான் அவளை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நீ பண்ணிட்டியா, கொலை பண்ணிட்டியா சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, சார் அவங்களுக்கு எனக்கு முன்பகை இருந்ததெல்லாம் ஒண்ணுதான், ஆனா நான் வந்துட்டு அந்த கொலை பண்ணல, நான் அவளை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான், அங்க போய் பார்த்தா அவ இறந்து கிடந்தா, அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையில இந்த பொண்ணு ஜெனிஃபர் சொன்னதுதான் உண்மைன்னு கூட நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. சோ இந்த பொண்ணு வந்துட்டு போயிருக்கா வீட்டுல, அவளை ஏதாவது அடிக்கணும் ஏதாவது பண்ணணுங்கிறத தான் போயிருக்கிறான். ரொம்ப நேரம் ஆயுமே வந்துட்டு வீட்டு கதவை வந்துட்டு திறக்கவே இல்லை, அந்த பொண்ணு வரவில்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட கதவு திறந்து பார்த்தா கதவு ஓப்பன்ல இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. சோ இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகிறான். மேற்கொண்டு எதுவா இருந்தாலும் விசாரிச்சுங்க சார் என்ன பத்தின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஒரு அளவுக்கு நம்புறாரு. அங்க இருந்து கார்ல வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. ரோட்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு ஃபிளைட்டுக்கு வந்துட்டு அர்ஜென்ட்டா போகணுமா, அப்படி வேகமா போகும்போது ஒரு வண்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்தை தீர்த்துட்டு வரும்போது தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. நம்ம மித்துனோட அவங்க அம்மா வந்துட்டு ஃபாரின்ல தானே இருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட் டீடைல் சென்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்துட்டு மணி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணிருக்கிறதே தெரிய வருது. அங்க இருக்கிற போலீஸ்காரர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது. நம்ம வந்துட்டு மித்துன் இருக்கா இல்லையா, அவனோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் வேற யாரோ வாங்கியிருக்காங்க. சோ அது யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த விஷயம் வந்துட்டு மித்துனுக்கே தெரியாம நடந்திருக்குது. மித்துன அம்மா வந்துட்டு பணத்தை மித்துனுக்கு போட்டிருக்காங்க. மித்துனு கிட்ட இருந்து யாரோ அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. அந்த மூணாவது நபர் யார் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மூணாவது நபர் கிட்ட இருந்து தான் அடிஷனலா போன அந்த அசோக் இருக்கா இல்லையா, அவனோட வீட்டுக்கு கொரியர் போட்டிருக்காங்க. அந்த கொரியர்ல இருந்து பேலன்ஸ் அமௌண்ட் தான் செட்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவதா வாங்கின நபர் யார் அப்படிங்கறத, இது எல்லாத்தையும் பண்ண நபர் யார் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் குழப்புது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு படுத்த படுக்கையா இருக்கான் இல்லையா நம்ம இயலோட காதலன் பிரசாந்த். சோ அவன் ஏஞ்சு வந்து உண்மையை சொன்னாதான் தெரியும் இயலை பத்தின முழு விவரம் என்ன அப்படிங்கிறது. இப்ப அவனை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம மித்துன் இருக்கான் இல்லையா, மித்துன் போயிட்டு பிரசாந்தை போட்டு தள்ளிட்டு வராங்க. அப்படியே அவன் வரும்போது போலீஸ்காரங்க என்ட்ரி ஆகும்போது ஒரே டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு கெஸ் பண்ணிட்டாரு அவன் கண்ணை பார்த்து. உடனே அவனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவனை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அந்த ஆளுக்கு அசோக் கொரியர் போட்டது வேற யாருமே கிடையாது, பிரசாந்த் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா பிரசாந்தோட டெலிவரி ஷாப்ல இருந்து தான் அன்பம் பேர்ல இருந்து அந்த கொரியரே போயிருக்கு. அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவன் தானே சார், எல்லாமே என்ன மாட்டி விட்டு தான் அவன் தான், என் பணத்தை ஆட்டையை போட்டு தான் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்ல, அப்ப அந்த கொலையெல்லாம் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. இது எப்படி போலீஸ்காரங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஜெனிஃபர் போயிட்டு வீட்டுல வந்துட்டு ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தேடி இருக்காங்க. அப்படி வந்துட்டு ஒரு கொரியர் பேப்பர் இருந்திருக்குது. சோ இதே கொரியர் பேப்பர் தான் நம்ம மித்துன் கையிலையும் கிடைச்சிருக்கும். அவன் பார்த்துட்டு தான் இவன் தான் காரணம் சொல்லிட்டு அந்த கொரியர் பேப்பர் அங்கே கசக்கி போட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க கைக்கு கிடைச்சிருக்கும். இப்படிதான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி இழுத்துட்டு போக இன்னொரு பக்கத்துல இந்த அப்படியே கேஸுக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு அந்த அட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு, புக்ஸுக்கெல்லாம். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 64 பக்கம் போட்டுருக்குதாம். ஆனா கடைசியில பார்த்தா உள்ள அந்த பாப்பா எண்ணி பார்த்திருக்கா, ஒரு 2 பேஜ் கம்மியா இருக்குப்பா, நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இல்ல பாப்பா, எப்பயுமே வந்துட்டு அந்த மாதிரி எண்ணும் போது அட்டை இருக்கு இல்லையா, அது ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்துட்டு சேர்த்துதான், அந்த அட்டையோட சேர்த்து தான் நம்ம கவுண்டிங் பண்ணணும்னு சொல்லும் போது தான் ஹீரோக்கு இங்க விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி இடிக்குது. மனுஷன் புக்கை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து நேரம் அவரோட ரூமுக்கு ஓடுறாரு. எதுக்காகனா அந்த பொண்ணு ஒரு புக் அனுப்பிச்சிருப்பாள் இயல். சோ அந்த புக்கை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது கூட இவர் வந்துட்டு அந்த அட்டையை வந்துட்டு கவுண்டிங் பண்ணல. ஏன்னா அவர் வந்து கடைசி பேஜ் மட்டும் தான் பார்த்தாரு. அப்படியே அந்த பொண்ணு வந்துட்டு மென்ஷன் பண்ணது லாஸ்ட் பேஜ் அப்படின்னா அந்த அட்டையை திருப்பி பார்க்கறாரு. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்குது. குறிப்பா அந்த அட்டைக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வசனம் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த வசனம் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி இருப்பது தவறா, இல்லைனாக்கா வந்துட்டு அதனால ஏற்படும் நீங்க யார் என்பதை வெறுப்பதும் மனக்காயங்களும் ஏன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்துட்டு தப்புனாக்கா அதனால உருவாகிறோம்ல நம்ம சில விஷயங்களை வெறுப்பதும் மனக்காயங்களும் ஏற்படுறது ஏன் அதனால தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வந்துட்டு நூலாசிரியர் இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏலோட பேர் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு உண்மையா வந்துட்டு பல பேரோட தொடர்பு கொண்டவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. சோ அந்த விஷயத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு மெயில் பாக்ஸ் அட்ரஸ் இருக்குது. சோ உடனே நம்ம ஹீரோ அவரோட மெயிலை வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாரு. இந்த மெயில் வந்துட்டு அன்னைக்கே வந்துட்டு வந்திருக்கும். சோ அன்னைக்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்ணி பார்த்திருப்பாரு. பாக்குறதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க. அங்க ஏஞ்சி போயிருப்பாரு. அதோட இந்த மெயிலை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ அந்த மெயிலை ஓபன் பண்ணி பார்த்தா இட்ஸ் மீ சாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இப்பதான் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரசாந்துக்கும் அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு நிறைய தடவை போயிட்டு நம்ம பிரசாந்தை பேசி கன்வென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தடவை போயிட்டு மன்னிப்பு எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனாலுமே வந்துட்டு நம்ம ஆளு பிரசாந்த் வந்துட்டு இறங்கி போற விதமா தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இயலோட வீட்டுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறான். சோ அவ வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டை கூட்டு வரான். அவன் தான் மிதுன். சோ மிதுன் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க இல்லையா. இப்படி இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவ்வளவு வந்துட்டு ஒரு அந்யூன்யமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த செக்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு இல்லாம இவங்க 2 பேருக்கும் ஒரு பழக்கம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு, மித்துனுக்கும் நம்ம இயலுக்கும். அப்படி வந்துட்டு இயல் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டா, என்ன அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக காரணம், மனுஷவங்க ஏன் அந்த மாதிரி மாறுறாங்க அப்படிங்கறத, இந்த செக்ஷுவல் விஷயமா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்றதுக்கு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. ஆனா அவன் ஒரு காட்டு மிராண்டித்தனமா இந்த பொண்ணு கட்டி போட்டு பல கோணத்துல வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான், அடிச்சிருக்கான், கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்கான், இவ்வளவு வந்துட்டு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். மேற்கொண்டு வந்துட்டு இந்த பொண்ணால வந்துட்டு இருக்க முடியல, நம்ம வந்துட்டு பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு இந்த பொண்ணு இறந்து போயிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவளுக்கு அவ்வளவு மன வலி வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. பிரசாந்த் வந்துட்டு உண்மையா லவ் பண்ணிருக்கான், அவன் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டான். சரி இவனை வந்துட்டு நம்பி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவனுமே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த பொண்ணை பயன்படுத்திக்கிறான்னு சொல்லிட்டு இனிமே உயிரோட இருக்க வேணாம், நம்ம இறந்தலாம் சொல்லிட்டு சூசைட் பண்ணலாம்னு போயிருப்பான். ஆனா அன்னைக்கு வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தான், நம்மளா ஏன் சாகணும், நம்மள இந்த அளவுக்கு காயப்படுத்தணும், சந்தோஷமா தான் இருக்கிறான், அவனை வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் வந்துட்டு நினைச்சிருக்கிறான். அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான், ஏன்னா இவளுக்கு வந்துட்டு உடம்புல ரொம்ப பயங்கரமான பெயின் இருக்கு இல்லையா, படத்தோட ஆரம்பத்தில் கிளம்பி போனதுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கிறாங்க. இவங்களோட செக்ஷுவல் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப உள்காயங்கள் அதிகமா இருக்குது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே பண்ண காரணம் அந்த மிதுன் தான். அவன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருந்திருக்கான் இல்லையா, அதனால ஏற்பட்ட விளைவு. அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க வந்துட்டு ஒருத்தர் அழுதுட்டு இருந்திருக்கிறாரு, அசோக். அவங்களோட குழந்தை வந்துட்டு காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்துட்டு இவங்க ஒரு பக்கா பிளான் பண்ணிருக்காங்க. திரும்ப மிதுன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவனை திரும்ப வீட்டுக்கு வர வச்சு அவங்ககிட்ட அந்த மாதிரி இருந்து அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட போன் எடுத்து அவங்க அம்மா கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை இந்த மணி டிரான்ஸ்ஃபர் மூலமா போட்டு இவங்க போயிட்டு அந்த பணத்தை எடுத்து இந்த அசோக்கு அட்வான்ஸா ஏதோ ஒரு பணத்தை கொடுத்துருக்காங்க. பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னைத்தானே கொலை பண்றதுக்கு அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்படி இவன் வந்து நம்மள கொலை பண்ணிட்டானா நம்ம கிட்ட இருக்கிற 2 பேர், ஒன்னு மிதுனும் இன்னொன்னு பிரசாந்த், இவங்க 2 பேரும் போலீஸ்ல மாட்டுவாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கா பிளானை போட்டு தான் அந்த கொரியர் எல்லாமே போட்டு பிரசாந்தே வந்து அந்த கொரியரை கொடுக்குற மாதிரி வந்திருக்கணும். அந்த கொரியர் தான் வந்துட்டு நேரா போயிட்டு எல்லாருக்குமே சப்ளை ஆயிருக்கு அசோக் வீட்டுக்கே. அசோக் வீட்டுக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அசோக் அதை ஓபன் பண்ணி பார்த்து நேரா வந்து இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து மனசு உடஞ்சி இப்ப வந்து நம்ம பிரசாந்த் ஏத்துக்கிட்டான் இல்லையா, அவளை வந்துட்டு நான் ஏத்திருந்தனாக்கா அவ வந்துட்டு செத்துருக்க மாட்டான்னு சொல்லி இப்போ அவனுமே வந்துட்டு சூசைட் பண்ணி அவனுமே இறந்துட்டான். இப்ப இன்னொரு பக்கத்துல நம்ம மிதுன் இருக்கான், அவனுமே வந்துட்டு அவன் பண்ண தப்புக்காக உள்ள கழி தின்னுட்டு இருக்கான். இப்படி வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் இவனுக்கு தானே, இவங்க எல்லாத்தையுமே பழி தீர்த்தாச்சு. சோ இப்போ இந்த வந்துட்டு புக்கை நமக்கு காமிக்க இது ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்டா நமக்கு இங்க கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு இருக்காளே இயல், அவ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு அண்ணாவை வந்துட்டு லவ் பண்ணன்னு சொன்னா இல்லையா, அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா, அப்ப வந்துட்டு கூடமே அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்போது வார்டன் ரூம்ல இருந்து ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணாம போயிடுச்சு, வாட்ச்மேனை பிடிச்சி கூட்டு போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு தான். அந்த சின்ன பொண்ணு வாட்ச்மேன் ரூம்ல இருந்த அந்த 5000 ரூபாய் பணத்தை எடுத்து ஒரு போனை வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த சின்ன பொண்ணு கேட்டிருப்பா, அந்த அண்ணனோட நம்பர் கூட சொல்லி தான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பான், நம்பர்லாம் இல்லைன்னு சொல்லியிருப்பான், அந்த அண்ணன் போனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இயல் என்ன பண்ணிருக்காருன்னா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு போனை வாங்கி அந்த ஆட்டை போட்ட காசுல போனை வாங்கி இந்த குமார் நம்ம போலீஸ்காரா இருக்கார் இல்லையா அவரோட வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பா. ஏன்னா ஆக்சுவலி அவ ஆசைப்பட்டது நம்ம ஹீரோ தான், போலீஸ்காரர் தான் ஆசைப்பட்டிருக்கா, அவரோட வீட்டுக்கு முன்னாடி இந்த போன் வந்து வச்சிருப்பாங்க. அவரு யாரோ நமக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போனை எடுத்து வச்சிட்டு இருந்திருப்பாரு. அவங்க லவ் பண்ற பொண்ணு கொடுத்துட்டான்னு நினைச்சு வச்சிருப்பாரு. சோ அப்படிப்பட்ட அந்த போனை கொடுத்தது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணது நம்ம ஹீரோ போலீஸ்காரர் தான். அதனாலதான் அந்த கொரியர் நம்ம ஹீரோக்கு வந்திருக்குது. சோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இந்த படத்தோட ஸ்டோரியுமே முடியுது. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.